மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்காவ? பேப்பரா படிக்காவ? படிக்கட்டு படிச்சாலாவது கொஞ்சம் அறிவு வளர. என்ன புலம்பிட்டு இருக்கா? கொஞ்சம் என்னன்னு தெரியலையா? அறிவு கொஞ்சம் கம்மி தானே. கேட்டுற போ, என்னதான் இருக்கட்டு. சரி, நான் ஏன் இப்படி உட்காந்துருக்கேன்? துணி அலசணுமே. அவங்களுக்கு சட்டை தான் நிறைய கிடக்கு. என்னென்ன கரை ஆக்கி வச்சிருக்கா அவ்வளோ தெரியலை. என்னைக்கும் துணி அலசு நேரம் சட்டைக்கு மட்டும் யாரும் இழுத்து தள்ளு தேய்ச்சி 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 துவைக்கணும். அவ்வளவு அழுக்கு. என்னத்தான் செய்வா அவ்வளோ தெரியாது. சும்மா இருக்கைகளுக்கே இவ்வளவு அழுக்கு சட்டையில. நீ துணி அலசி ஊறாச்சிருமா? ஊறாச்சிட்டு சரி, படிக்கட்டு அப்படியாவது அறிவு கொஞ்சம் வளருவான்னு பார்ப்போம். ஊறாச்சிரும். என்னென்ன கரைகள் இருக்கோ பார்ப்போம். ஒரு நாள் கரை இல்லாமல் இருந்தாதான் அதிசயம். என்ன பழப்பு? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. என்ன அந்த மனுஷன் பார்த்து ஒளிஞ்சு விளையாடிட்டு இருக்காவ? விளையாடட்டு. நம்மகிட்ட விளையாடாம பின்ன யார்கிட்ட விளையாடுவாவ? விளையாடட்டு. சட்டை என்னன்னு ரிப்பா பாக்கெட்டை தான் பார்க்கணும். ஐயே, இது என்னது இப்படி இருக்கு பாக்கெட்டு? என்னது கரையா? சுச்சு, என்னன்னு தெரியலே. ஐயே, என்னது இது? இது என்னது? வீட்டில் வந்து சாப்பிடலான்னு நினைச்சேன், மறந்துட்டேன். சின்ன குழந்தையா, பச்சை குழந்தையா இதை சப்புறதுக்கு என்ன நடந்து? கடைக்கு போனா இது லாலிபாப்பு வாங்கினேன். வாங்கி சப்பிட்டு இருக்க நேரம் ஒரு சின்ன பையன் உத்தி பார்த்துக்கிட்டே இருந்தான். நான் உடனே இந்த பையன் பார்க்கானேன்னு சொல்லிட்டு அப்புறம் போட்டுட்டு பாக்கெட்டுக்குள்ள போட்டுட்டேன். கடவுளை, மானத்தை வாங்குறிய எப்படி? அங்கே வச்சு சாப்பிடலையா? வீட்டில் போய் சாப்பிடலாம் இனி நினைச்சேன். இங்கே பாருங்க சட்டை. நான் நினைச்சேன் ஏதாவது டெய்லி ஒன்று நடக்கும். இங்கே பாருங்க. சிச்சே, இது எப்படி கரை போகும்? தேய்ச்சியே என் நகத்துல பாதிய காணும். இது என்னதுன்னு கேட்க மறந்துட்டு. சாப்பிடு. அப்படி இல்லைங்க, அந்த குட்டி பிள்ளைங்க தான் இது சப்பம் வச்சு அழுது அடம்பிடிச்சு தாருங்கன்னு சொல்லி சப்பம் இருந்து. ஆனால் நீங்கள் முழுமாடு மாதிரி வளர்ந்துக்கிட்டு இதை கடையில் பஜாரில் நின்று சப்பிட்டு நின்னீங்களே, அதுதான் அந்த குட்டி குழந்தைக்கே சகிக்கல. அதுதான் அது கேவலமாக சொல்லியிருக்கோம். ஐயே, இந்த அங்கிளுக்கு அறிவே கிடையாது. சின்ன பிள்ளையாட்டம் இந்த லாலிபாப்பை சப்பிட்டு இருக்கேன்னு ஊற்றி மூணு பார்த்துருக்கோம். அல்லாமல் இதுக்கு அது ஏங்கி பார்க்கல. இது சின்ன குட்டி பிள்ளைகளுக்கு வாய்க்குள்ள அப்படியே போட்டு அது நுடைச்சு அப்படியே சப்பி இருக்கும். அதுக்கு கொடுக்குது. அப்படி கேவலமாக பார்த்துருக்கோம். அல்லாமல் அது கண்ணு போடையில. நீங்கள் இந்த லாலிபாப்பு சாப்பிடுவதை பார்த்த உடனே பாக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டிய. இது எதுக்கு பாக்கெட்டுக்குள்ளே போட்டு? எதுக்கு? வீட்டில் வந்து சாப்பிடலான்யா இது? சாப்பிடு. மதிப்பு குறைவா பேசக்கூடாதுன்னு நினைக்க. இந்த சட்டைங்க என்ன இது? எப்படி அலசுறதுக்கு? இன்னொரு சட்டை இருக்கா? இது என்ன சட்டை? இதுல என்ன இருக்குன்னு தெரியலையே. அதுல என்ன வச்சோம்? மறந்துட்டோமே. அடுத்த சட்டையில என்ன தாச்சோம்? இது என்னது? இது
தோல். இது என்னது? ஐயோ, இதுலயும் கரை. வாழைப்பழ தோல் கரை பட்டுன்னா போகுமா? ஐயோ, நான் என்னைக்கு இப்படி படாத பாடுபடு. இது எப்படி என்ன? இது என்ன தோல்? என்ன கடையில் போனீங்க இல்லையா, பழம் வாங்கி சாப்பிட்டியே இல்லையா, அந்த டஸ்ட்டில் போட்டிருக்கலாம் இல்லை, டஸ்ட்பின் இல்லை, குப்பை தொட்டியே இல்லையா கடையில்? குப்பை தொட்டி இருந்து பழம் வாங்கி சாப்பிட்டேன்னா தோல் சக்கச்சவேன்னு இருந்தா எனக்கு குப்பையில் போடுது மனம் வரையில. ஒன்றை பாக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டேன். வீட்டில் வந்து சாப்பிடலாம் இல்லையான்னு அதையும் மறந்துட்டேன். சரி, பழத்தை தின்னிய தோலுமா தின்னணும்? ஓஹோ, தோல் கடையில் வச்சு சாப்பிட்டா உங்கள் ஐயாவுக்கு இது கேவலம் போல. அதுமாதிரி பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டிய. ஏன்னா துவைக்கிறது நான் தானே. சீ சி சி சி, கேவலமா போச்சு. இப்போ இது சாப்பிடுறதுக்காக வச்சிருக்கிறிய? தோலையும் விட்டு வைக்க மாட்டியல? தோலை ஆடு தான் சாப்பிடும். ஆடு ஆடு பழம் இந்த நிலைமையில இருந்து சாப்பிடலாம். தோல் சாப்பிடணும்னா நீங்க இந்த நிலைமையில இருந்து சாப்பிடக்கூடாது. தோல் சாப்பிடு நிலைமை வேற. வாரேன் வாரேன் வாரேன். என்ன பண்ண போறான்னு தெரியலையே. இவ்வளோ கட்டுன நாள்ல இருந்து நம்ம ஒளிஞ்சு போக வேண்டியது இருக்கு. நல்லா சாப்பிடுங்க. இதுதான் உங்களுக்கு தண்டனை. என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னமோ இப்படி பண்ணுவியலா? எனக்கு தோச்சியே கையெல்லாம் தேஞ்சு போச்சு. பண்ணி பாருங்க இப்படி.